1890 1910 ஆண்டுகளில், அதாவது பிரிட்டிஷ் ஆட்சி செய்து கொண்டிருந்த காலப்பகுதி. இந்த குறிப்பிட்ட வருஷத்துல மதுரை, திருநெல்வேலி பகுதிகளில் இருந்த பிரிட்டிஷ் கலெக்டர்கள் இந்த பகுதியில் வாழ்ந்து வர்ற குழுக்கள், கூட்டங்கள், ட்ரைப்களை பத்தி ஆராய்ச்சி பண்றாங்க. பல வருஷ ஆராய்ச்சிக்கு பிறகு இந்த 2 கலெக்டர்களும் அந்த ஆவணங்களை வெளியிடுறாங்க. இந்த ஆவணத்துல மதுரை, திருநெல்வேலி, ராமநாதபுரம், தேனி, தூத்துக்குடி, சிவகங்கை போன்ற பகுதிகளில் வாழும் ஒரு குறிப்பிட்ட ட்ரைபல் குழுவை பற்றி இப்படி சொல்றாங்க: சட்டமே புரியாத, சட்டமே இல்லாத மடத்தனமான ட்ரைபல் கூட்டம் இது. இந்த ட்ரைபல் கூட்டத்தின் பெயரை தெளிவா இந்த ஆவணம் பேசுது. குறிப்பாக மதுரை, உசிலம்பட்டி பகுதிகளில் வாழ்ந்து வரும் அடிப்படை நாகரிகம் கூட இல்லாத ஒரு காட்டு மிராண்டி கூட்டத்தை பத்தி தான் வீர தீர சூரன் பார்ட் 2 சினிமா பேசுகிறது. ஒரு IPS படிச்ச SP ரேங்க்ல இருக்கிற ஒருத்தரையும் அவருக்கு கீழே செய்யற கிரைம் டிபார்ட்மெண்ட் போலீஸ் டீமையும் இவ்வளவு கோமாளித்தனமா காமிச்சது இந்த சினிமா மட்டும்தான். இதுல அந்த மதுரை கூட்டம் செலக்ட் பண்ற மிகப்பெரிய புத்திசாலித்தனமான ஒரு விஷயம் இந்த சினிமால வருது. இந்த மாதிரி யோசிக்கிறதுக்கே மிகப்பெரிய மூளை வேணும். அதாவது SP ஜீப் வர்ற ஒரு மண் ரோட்ல லேண்ட்மைன், கண்ணி வெடியை புதைச்சு அவரை கொண்டலான்னு ஹீரோ விக்ரம் பயங்கரமான ஒரு யோசனையை கொடுக்கிறார். இது போக அந்த கண்ணி வெடிகளை அழுக்கு துணிகளை போட்டு வைக்கிற ஒரு தகர டப்பால போட்டு வச்சிருக்காங்க. இந்த டைரக்டருக்கு கண்ணி வெடியை பத்தி அடிப்படையே தெரியல. இந்த சினிமால நகர்ற ஒவ்வொரு சீனுமே இல்லாஜிக்கலா இருக்கு. மொபைல் இருக்கு, சோசியல் மீடியா வசதிகள் இருக்கு. ஆனா இது எதுவுமே இந்த சினிமால வைக்காம ஒரு 500 வருஷத்துக்கு முன்னால கோமணம் மட்டும் கட்டிட்டு இருந்தாங்க இல்லையா, அந்த காலத்தை பத்தி சினிமா எடுத்தா எப்படி இருக்குமோ அப்படி எடுத்து வச்சிருக்காங்க. விக்ரம், துஷாரா லவ் சீன் எல்லாம் விஜய் டிவி, சன் டிவி சீரியல்ல வர்ற லவ் சீன் மாதிரியே எடுத்து வச்சிருக்காங்க. கிளைமேக்ஸ்ல தூள் படத்துல வர்ற சிங்கம் போல நடந்து வரான், டில்லாட்ட அங்கிட்ட அங்கு திருப்பி போட்டு வாங்கு பாட்டை போட்டு மிகப்பெரிய காமெடியை வேற பண்ணி வச்சிருக்காங்க. இந்த மொக்கையான நம்பகத்தன்மையே இல்லாத இந்த கதையில கூட விக்ரம், SJ சூர்யா சின்சியரா நடிச்சிருக்காங்க. ரொம்ப நல்ல நடிகரான சுராஜ் வெஞ்சாரமூடுவை இந்த சினிமால சரியாக பயன்படுத்தல. கடந்த 10 வருஷமா விக்ரமோட ஸ்கிரிப்ட் செலக்ஷன் அவருக்கு பிரச்சனையாவே இருக்கு. மொத்தத்துல இந்த சினிமா ஆடியன்ஸ்ல கோமாளியாக்குற ஒரு முயற்சி. மொத்தத்துல இந்த சினிமா பட்டிக்காட்டு ஆலமரத்து பஞ்சாயத்து மாதிரியே வந்திருக்கிற ஒரு சினிமா.